தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனலுக்கு என்ன ஆச்சு? எங்க இருக்காரு அவரு? ஏன் வீடியோ போடுறது இல்ல? இந்த கேள்விதான் என் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. நாங்க ரீசெண்டா டாப் 5 மிஸ்ஸிங் தமிழ் யூடியூபர்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல முக்காவாசி கமெண்ட் பாத்தீங்கன்னா தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல் பத்தி தான் போட்டிருந்தாங்க. அவர் ரொம்ப மிஸ் பண்றோம்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி அவரோட பேரை மிஸ் பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் தான் அவரோட சேனல் உள்ள போய் பார்த்தேன். எனக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கா இருந்துச்சு. நம்ம சேனல்ல டெய்லி வீடியோஸ் போட்டிருக்கோம். சோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ஷாக்குனா அவருக்கு 3.37 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா அவர் லாஸ்டா எப்ப வீடியோ போட்டிருக்காருன்னா மே 2025 தான் போட்டிருக்காரு. அதாவது ஒரு வருஷம் முன்னாடி தான் போட்டிருக்காரு. இப்ப வர ஒரு வீடியோல கூட அவர் யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. அவர் வாய்ஸை மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. அப்படி இருக்கப்போ எப்படி இவருக்கு இவ்வளவு பெரிய ஃபேன்ஸ்னு பார்த்தா அதுக்கு அவரோட ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில்ஸும் எமோஷனலா கனெக்ட் பண்ற விதமும் சொல்லலாம். வழக்கமான ஒரு கதை மாதிரி தான் இருக்கும். அழிய போற உலகம் அதை காப்பாற்ற ட்ரை பண்ற சயின்டிஸ்ட். அவர் எந்த டைப் ஆஃப் வீடியோஸ் போடுறாருன்னா ஹாலிவுட் படங்கள்லாம் எடுத்துட்டு அதை எல்லாருக்கும் புரியுற மாதிரி முக்கியமா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாரு. படத்தை நம்ம பார்த்திருந்தா கூட நல்லா இருந்திருக்குமான்னு தெரியல. ஆனா இவர் வீடியோல சொல்றப்போ அந்த படத்தை நம்ம பார்த்த ஃபீலே அழகா கொடுத்துடுறாரு. இந்த யாரோன்றவர் யாருன்னு தெரிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஃபீல் ஆச்சு. ரிஷிபீடியா காண போனாரு. ஆனா அவர் இங்க பார்த்தா அங்க பார்த்தா நிறைய பேர் கமெண்ட்ல சொல்றப்போ ஓகேடா மனுஷன் நல்லா இருக்கான்ட்டு கொஞ்சம் மனசு அமைதியா இருந்துச்சு. ஆனா இவர் நேர்லயே இருந்தாலும் அவர் ஃபேஸை யாரும் பார்த்தது இல்லைன்றதால அவர் யாருன்னே தெரியாது. சப்போஸ் உங்கள யாருக்காவது அவர் பத்தின டீடைல்ஸ் இருந்தா கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மனுஷன் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சா போதும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.